ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி ஏர்னிங் ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட எஸ்பிஓவில் பிரேக் எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க, ரீஃபண்டுக்கு என்ன பண்ணணும், எதனால் பிரேக் வந்தது, அந்த மாதிரி விஷயத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் ஓவராலாக தான் பார்க்க போகிறோம். பட் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எஸ்பிஓவுக்கு நிறைய நெகட்டிவ் தாட் ஒரு இடத்துல பல நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் இப்போவே ரொம்பவே குறைஞ்சிச்சு. பட் இப்போவுமே ஒரு சில நபர்கள் நெகட்டிவ் தாட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அவங்ககிட்ட இருந்து இப்போ அவங்க மூலிமா வந்த இன்ஃபர்மேஷனுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தான் முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்ஸாக இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் உடனே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம எஸ்பிஓவில் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆன்லைன் ஜாப்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அதுவும் நம்ம எஸ்பிஓவில் இல்லைன்னு சொல்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2017 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி நிறையா ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துட்டு நிறைய மெத்தடை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வந்திருக்கு. அதாவது 90% ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் 10%க்காக தான் அகைன் ஒரு 45 டேஸ் மட்டும் பிரேக்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த பிரேக்குக்கு அப்புறம் வரக்கூடிய எஸ்பிஓ எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்த அப்டேட்ஸை பார்த்தவங்க, அதை கூட ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவங்க தான். இதில் லாஸ்ன்னு சொல்கிறவங்க யாரும் இல்லை, நியூவாக வந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் இன்கம் எடுக்காத இருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ட்ரிபிள் அந்தளவுக்கு மேலே தான் எடுத்திருப்பாங்க. இன்க்ளூடிங் எஸ்பிஓவை ஃபேக்குன்னு சொல்லி திட்டினவங்க கொண்டு அதை நான் உங்களுக்கு ப்ரூஃபோடு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எஸ்பிஓவில் இப்போ கொடுத்த பிரேக் நிறைய ரீசனால் நம்ம கொடுத்துருந்தாங்க. அதாவது ஆர்பிஐ சைட்லேருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், எப்படி ஒரு சின்ன கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் இல்லாத ஒரு ஆன்லைன் ஜாப்ஸ் இவ்வளோ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இது எந்த பர்பஸ்க்காக போகுது அப்படின்ற ஒரு ரீசன் எல்லாம் ஆர்பிஐ சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ப்ராப்பராக நமக்கு சைட்லேருந்து கம்பெனி ஆர்பிஐ சைடுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கம்பெனி ப்ரைவேட் லிமிடெடுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ரைவேட் லிமிடெட் அப்ரூவல் ஆன உடனே நம்ம கம்பெனி எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெடாக சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிஷிப் அப்படின்னா நார்மல் கம்பெனியாக இருக்கிறத விட ப்ரைவேட் லிமிடெடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ண முடியும். அதாவது வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. லிமிடெட் அப்படின்னாலே வரையறுக்கப்பட்டது. அப்படி அது நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் ஃபார்முலா இருக்கும். அதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் சைடு சப்மிட் பண்ணிட்டு அதை நம்ம கம்பெனியாக ப்ரைவேட் லிமிடெடாக அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்குனா ட்ரான்சாக்ஷன் கொண்டு போகலாம். எந்த சைடு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது. அது போக நம்ம கம்பெனியில் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு நமக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க. ஏன்னா இந்தியாவில் ஆன்லைன் ஜாப்ஸ் எம்எல்எம் கான்செப்ட் அப்படின்றது லீகல் கிடையாது. பட் அதனால தான் எந்த ஒரு கம்பெனியுமே ஏதாவது ஒரு ப்ராடக்டை கொடுத்து ஜாயின் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க. ஏன்னா பே பண்ணுற அமௌண்ட் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி நம்ம பே பண்ணிடுறோம். இன்கம் எடுக்கிறது ஃப்ரீயாக தான் இன் பண்ணுறோம் அப்படின்ற மெத்தட் தான் இதுக்கு ரீசனு. நம்ம கம்பெனியில் எல்லா கம்பெனியும் மேக்ஸிமம் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கம்பெனியுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி க்ளவுட் ஸ்டோரேஜ் நமக்கு கொடுத்துட்டாங்க, சாருமே சொல்லியிருக்காரு. பட் அது இன்னும் நமக்கு எனேபிள் பண்ணாதிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ண தெரியும். ஏன்னா நிறையா நம்ம மிஸ்டேக் பண்ணி வச்சிடறோம். பட் இப்போ லாக் பண்ணி வச்சிட்டாங்க. அதை நம்ம ஓப்பன் சோர்ஸாக விட்டுருந்தாங்க அப்படின்னா அதில் நம்ம எதை மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர் கான்செப்ட் வரும்போது நம்ம அதை ரிகவரி பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்குன்ற ரீசனால் அதை பண்ணி வச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, எங்களுக்கு இந்த 45 டேஸ் வெயிட் பண்ணிட்டோம், அகைன் ஒரு 45 டேஸ் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ரீஃபண்ட் பண்ணுற எலிஜிபிள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, அவங்க நம்ம கம்பெனியில் ஒரு 5,000 to 6,000 அமௌண்ட் எடுக்காதவங்களாக இருக்கணும். அதுக்கு மேலே எடுத்திருந்தால் கண்டிப்பாக அவங்க எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே அவங்க அமௌண்ட் எடுத்துட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே நான் 1,000 தான் எடுத்தேன், 2,000 தான் எடுத்திருக்கேன், எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ணலாம். அதுக்கான ரீஃபண்ட் நமக்கு கிடச்சிடும்னு சொல்லி கம்பெனி கொடுத்துருக்காங்க. பட் 6,000 மேலே எடுத்தவங்க கண்டிப்பாக ரீஃபண்ட் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணாலுமே கம்பெனி சைட்லேருந்து நமக்கு இன்கம் வராது, நம்மளோட அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. இன்னொரு விஷயம், நம்ம கம்பெனியில் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வரப்போகுது. பேமெண்ட் பண்ணாதாங்க இந்த ப்ராப்ளம். இனி பேமெண்ட் வாங்காது ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனில் மெத்தட் கொண்டு போயிடலாம் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. இதை பற்றி சார் நிறையா நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க அந்த விஷயத்த சொல்லிடலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நான் எல்லாமே இதில் கவர் பண்ணோம் அப்படின்றனால இதையும் சொல்லிட்டேன். ஏன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக என்னால் எந்த ஒரு வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியல, ஒர்க் அந்த மாதிரி. அதனால் அந்த விஷயத்தை இதில் சொல்லிட்டேன். நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் நோட்டீஸ் போர்டில் இருக்குது, ஃபுல்லாக க்ளியராக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோ போட்டதுக்கான ரீசன் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணி 6,000 ரூபாயில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. பிரேக்குக்கு முன்னாடி ஓல்டு மெம்பர் தான். பிரேக்குக்கு அப்புறம் ஒரு ஐடி போட்டிருக்காரு. மொத்தம் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலாக 12,500 ரூபா தான். அந்த 12,500 ரூபாயில் அவர் கிட்டத்தட்ட 40,000 to 50,000 ஏர்ன் பண்ணது அவரே சொல்லியிருக்காரு. அப்படியாம்பட்டவர் தான் இத்தனைலாம் நமக்கு எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்தவர். ஒரு ஆன்லைன் ஜாப்ஸில் எவ்வளோ சப்போர்ட்ஸ் இருக்குது, நிறையா கம்பெனி செக் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கம்பெனியில் இருக்குது, இத்தனை டிஎல் கிட்ட நாங்கள் டக்குன்னு நினச்சோன்னே மெசேஜ் பண்ண முடியும், கால் பண்ண முடியும், கமெண்ட்கிட்ட பேச முடியும் அப்படின்ற எந்த கம்பெனியில் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, எந்த கம்பெனியில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்.
ஒரு சில கம்பெனியில் உங்களுக்கு யாராக இருந்தாலுமே ரிப்ளை தர மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. பட் நம்ம கம்பெனியில் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற ரீசன்னால தான் கமெண்டர்ஸ் ஆகட்டும், டிஎல் ஆகட்டும் எல்லாருமே உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்ருக்காங்க. இந்த பிரேக் டைம் முதற்கொண்டு யாருமே வந்து ரிப்ளை கொடுக்கறத ஸ்டாப் பண்ணல. இவர் அனாவசியமாக இப்போ இல்லை, இன்கம் எடுக்க காலத்துலேருந்தே அவர் நெகட்டிவ் தாட்ஸ் ஓவராக கொடுத்துக்கிட்டே இருந்தார். இப்போ அவராகவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு ஒன்று அவரோட யூடியூப் சேனல்ஸில் கொடுத்துருக்காரு. அவர் போட்ட வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு இப்போ இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு அன்வான்டாக ஒரு சில வார்த்தையை பேசி கமெண்ட் பண்ணி வச்சுருந்தார். நாம் டீசெண்டாக ரிப்ளை கொடுத்துமே அந்தளவுக்கு அவர் பண்ணிருக்கக்கூடாது, பட் அதிகமாக அவர் பண்ணியிருந்தார். அதெல்லாம் இப்போ அவர் ரியலைஸ் பண்ணிவிட்டு அவர் இந்த வீடியோ போட்டிருக்காரு. எஸ்பிஓ பற்றி நெகட்டிவாக பேசினவங்க இப்போ எந்த அளவுக்கு பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த கம்பெனி யாரையும் ஏமாற்றலை, பேமெண்ட் வாங்கிட்டு ஓடில்லை. அவங்க இன்வெஸ்ட் பண்ணதை விட டபுள் ட்ரிபிளுக்கு மேலே இவர் இன்கம் எடுத்துட்டார். 12,500 இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 40 to 50,000 எடுத்திருக்காரு. அப்படின்னா இவருக்கு இதில் லாஸ் இல்லை. இதுக்கு மேலேயும் ஃப்யூச்சரில் எடுக்க தான் போகிறாரு. அப்படிங்கும்போது இவர் இந்த இடத்துல ஏன் இந்த அளவுக்கு பேசுகிறாருன்னு தெரியல. இவர் மட்டும் இல்லை, இவர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத நீங்களே யூடியூப்பில் லைவாக பார்க்கலாம். எதனால் சொல்ல வரேன் அப்படின்னா, prashant.m அப்படின்ற சேனல் தான். இந்த சேனல் நேம் வந்து அவேர்னஸ்ன்னு வச்சுருப்பாரு. அவரோட ஐடி இந்த ஐடி. அவர் போட்ட வீடியோவுக்கு நாங்கள் கொடுத்த கமெண்ட், அவர் கொடுத்த கமெண்ட்டுமே அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். குட் மார்னிங் சார். இப்போ அவராகவே கொடுத்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது. அந்த வீடியோவை உங்களுக்கு ஷோ பண்ணுறது தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்களே வாட்ச் பண்ணுங்கள். நேம் பிரசாந்த் எம். ஆக்சுவலாக எல்லாருக்கிட்டையும் ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலாக அதை நான் பண்ணதுக்கான தப்பு இப்போ தான் சார் நான் வந்து ரீசெண்டாக உணர்ந்தேன். இனிமேல் எந்த தப்புமே பண்ணக்கூடாதுன்னு தான் சார் நான் ஒன் பை ஒன்னாக எல்லாருக்கிட்டுமே நான் வந்து யார்கிட்டலாம் நெகட்டிவ் கமெண்ட் போட்டுருந்தேன் எல்லாருக்கிட்டுமே நான் வந்து சாரி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து எஸ்பிஓ ஒரு 6 months பேக் அப்போதுலேருந்து சொல்லிடுறேன் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கமெண்ட் போட்டிருந்தது நான் தான். டிஎல்ஸோட யூடியூப் சேனல்லாம் வந்து நீ எஸ்பிஓ வராது, தள்ளி பிரேக்லாம் போகுது அப்படின்ட்டு நெகட்டிவ் கமெண்ட்டும் போட்டது நான் தான். தேவையில்லாத பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதும் நான் தான் சார். ஆக்சுவலாக நான் பண்ணது தப்பு தான். ஆக்சுவலாக அதுக்கான புரிதல் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. நான் பண்ணது தப்பு தான் சார். தேவையில்லாத வந்து தரைக்குறவாக எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு ஆதங்கத்திலையும் சரியான புரிதல் இல்லாமல் நோட்டீஸ் போர்டை சரியாக ஃபாலோ பண்ணாமல் தேவையில்லாத ஒரு யூடியூப் சேனல்லையே ஒரு டீம் குரூப்லையும் நம்பி அந்த வாரத்தை தான் உண்மைன்னு நான் நம்பிட்டு புரிதல் இல்லாமல் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன் சார். அதுக்கப்புறமேட்டு நோட்டீஸ் போர்டு இன்ஸ்பிளைன்ஸை நான் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கே புரிதல் வந்துச்சு. சார் நான் பண்ணது தப்பு தான். சங்கர் சார் அண்ட் டிஎல்ஸ் மரியாதை குறைவாக உங்ககிட்ட ரைட்டிங் பேசுனது நான் தான். தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. இனிமேல் நான் வந்து இந்த மாதிரியான பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். எஸ்பிஓ மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. நானும் 2 ஐடி வச்சுருக்கேன். ஒன்று ஓல்டு ஐடி, ஒன்று நியூ ஐடி. ஓல்டு ஐடியில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிட்ட எயின் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிஃபோர் அதில் வந்து விட்ராவல் அமௌண்ட் ஷோ ஆகாமல் இருக்குது. லாஸ்ட் இயர்லேயும் ஒரு 8,000 கிட்ட எயின் பண்ணியிருந்தேன். எனக்கு ப்ராஃபிட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது தெரியாமல் தவறுதெல்லாம் பேசிட்டேன். என்ன இருந்தும் என்னை மன்னிச்சிடுங்க சங்கர் சார். உங்களையும் மரியாதை இல்லாமல் பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க சார். இனிமேல் இந்த மாதிரி நெகட்டிவாக பேசவும் மாட்டேன் சார். பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ப்ளீஸ் சப்போர்ட் மீ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்காரு. எதனால் இதை சொல்ல வரேன்னா, அந்த கீழே கமெண்ட் பண்ண நேம் பார்த்துருப்பீங்க, அதே நேமு அதே ஐடி. பட் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குன்னு பார்க்குறீங்க. ஒரு ஓல்டு வீடியோஸ் எல்லாமே டெலிட் பண்ணிட்டாரு. அவர் ஜாயின் பண்ணது வந்து யூடியூப்பில் 2022 இப்போ வீடியோஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோஸுமே இல்லை. எல்லாத்தையும் ரிலேட்டட் இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் இருக்குது. எதனால் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் இது வந்து பார்ட் டைம் ஜாப்னு தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். எந்த அளவுக்கு செக்யூர் சேஃப்னு எதுவுமே தெரியாது. ஆல்ரெடி வாங்கின இன்கம் ப்ரூஃப்லாம் பார்த்துட்டு இந்த கம்பெனி எத்தனை நாளாக இருக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சு தான் உள்ளே வந்திருக்கோம். அதனால் அன்வான்டாக யாரையும் வந்து நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அமௌண்ட் வந்து நீங்கள் அனுப்புனது கம்பெனிக்கு தானே தவிர உங்கள் டிஎல்க்கோ அப்ளைனருக்கோ கமெண்டருக்கோ கிடையாது. கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த கம்பெனி உங்களுக்கு ரீஃபண்ட் தரத்துக்கான சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. மற்றபடி எல்லாமே எப்படி ஓப்பன் பண்ணுறவங்க எல்லாமே கம்பெனி ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்காங்க. அதை விட்டுட்டு அன்வான்டாக வந்து எங்கேயும் மற்ற கமெண்ட் பண்ணுறது, குரூப்பில் பேசுகிறது. ஏன்னா இப்போ இவர் சொல்லிட்டாரு, சாரி கேட்டார். அதனால் இவர் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். இவரை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறையா கமெண்டரோட குரூப்லேயுமே இதை நானே அனுபவிச்சிருக்கேன். அன்வான்டாக பயங்கரமாலாம் பேசுகிறாங்க. அப்படி பேசுறதுனால அவங்களுக்கு என்ன ஹாப்பினஸ் வந்துருமா தெரில. ஒருவேளை அப்படி திட்டிட்டு அவங்க அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏறின்னு நினச்சிக்கோங்களேனும், அது எனக்கு தெரில.
அதனால் எந்த ஒரு யூஸுமே இல்லை. நாளை பின்ன இதே எஸ்பிஐயில் ஒரு ஸ்டேஜில் எல்லாம் நம்ம நிற்கும் போது எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு அது தெரியல. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், 6500 இருந்தாலும் அதையும் நம்ம கஷ்டப்பட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்போம், கடன் வாங்கியிருப்போம், அந்த கடனுக்கு வட்டி கட்டியிருப்போம், வட்டி கட்ட முடியாது தடுமாறி இருப்போம், எல்லாம் இருக்க தான் செய்யும். பட் இந்த 6500 ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம லைஃப்பில் வெளியே வந்துட்டோன்னு அர்த்தம் இல்லை. கண்டிப்பாக இன்னுமே பிரச்சனை தான். பட் இதே 6500 வச்சு நம்மளால் மாதம் மற்ற கம்பெனி மாதிரி 1 லட்சம்ன்றது மாதிரி நான் பொய் சொல்ல வரல. இந்த 6000 வச்சு உங்களால் செல்ஃபாக ஒரு 4000 எடுக்க முடியும். அந்த 4000 வச்சு நீங்கள் 50,000 சீட்டு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வருஷத்துக்கு 50,000. இந்த 6500 நீங்கள் கடன் வாங்கி செஞ்சாலுமே 1 இயரில் சீட்டு போட்டிங்கன்னா கூட 50,000 தாராளமாக உங்களால் ஏர்ன் பண்ணிட முடியும். மற்ற கம்பெனி மாதிரி 1 லட்சம் மாதம் இவ்வளோ எடுத்தலாம் எதுவுமே நான் சொல்ல வரல. சிங்கிள் பர்சன் உங்களால் இதை செய்ய முடியும், அவ்வளோதான். அதை நீங்கள் புரிதல் வச்சுக்கிட்டிங்கனாவே அன்வான்டாக முதல்ல எங்கேயுமே எந்த ஒரு வேர்ட்ஸும் வராது. அந்த ஒரு மேட்ரை புரிய வைக்க தான் இந்த ஒரு வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ பிரசாந்த் ப்ரோ. நீங்களும் வந்து இப்போயாவது உணர்ந்து நம்ம கம்பெனியை நம்பிக்கை வச்சுருக்கேன்னு சொன்னதுக்காக மிக்க ஒரு பெரிய சல்யூட். தேங்க்யூ. ஏன்னா இவர் நிறையா நெகட்டிவ் தாட்ஸ், பேட் வேர்ட்ஸ் லைவில் சங்கர் சார் பேசும்போது லைவ்லேயே கூட இவரெலாம் நிறையா கமெண்ட் பண்ணிருக்காரு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ புரிதலோடு அவருமே வந்து அகைன் சொல்லியிருக்காரு. அதுக்காக மிகப்பெரிய சல்யூட்.